ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன டேவேன்னு சொல்ல தேவையில்லை. பிகாஸ் இது வந்துட்டு August 15 தான், தேர்ஸ்டே. நான் வந்து வரலட்சுமி பூஜாக்காக திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே கிளம்பிட்டோம். மார்க்கெட்டில் போய்ட்டு பூலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து தட்டுக்கு வைக்கிறதுக்கான வளையல், அதுக்கப்புறம் குங்குமம் அதெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட் வைக்கணும் இல்லையா. நான் ப்ளவுஸ் பிட் வந்து லாஸ்ட் டைமும் ஆனந்தாவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த தடவையும் வந்து ஆனந்தாவில் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தேன் நான் தட்டில் வைக்கிறதுக்காக. இங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எனக்கு. இது முடிச்சுட்டு காலையிலே சீக்கிரம் கிளம்பினாலும் ஆன் தி வேல கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே பனியாரம் இருந்துச்சு, அதையும் சுட சுட சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் மார்னிங் வரப்போ க்ரௌடே இல்லை, ஆனால் இப்போ பாருங்கள் மதியம் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்துட்டு அம்மனை அழைக்கிறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அம்மனை அழைச்சிட்டு நைட் வந்து மெஹந்தி போட்டேன். இது வந்துட்டு என்னோடய க்ளோஸ்டு ஃப்ரெண்டு ஆஸ் அ சிஸ்டர்னு சொல்வேன். அவங்கள எங்கள் அண்ணி மூலியமாக தான் இவங்களுக்கு தெரியும். மெஹந்தி ஆர்டிஸ்ட் ப்ளஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கூட. அவங்கக்கிட்டேருந்து மெஹந்தி வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நான் வந்து மெஹந்தி மருதாணி எனக்கு செவக்காதனால நான் மெஹந்திலேயே மருதாணி மாதிரி இப்படி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து இவங்ககிட்ட ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னா, நார்மல் மெஹந்தி போட்டோன்னா அந்த தோல் உறிஞ்சிட்டே வர மாதிரி ஃபீல் ஆகும். இதுக்கு பாப்பா வைக்கிறதுனால அது கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் நான் இப்படி வாங்கி போட்டுக்கிட்டேன். இதோட ஸ்டெயின் வந்து சூப்பராகவே இருக்கும். இது வந்துட்டு ஃப்ரைடே மார்னிங். நான் மார்னிங்கே வந்துட்டு கொழுக்கட்டை, அப்புறம் சுண்டல், அப்புறமேட்டு சக்கரை பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே அது வந்து ஊற வச்சாச்சு. ஓகேவா. என்னோட கையில் உள்ள ஸ்டெயின் பாருங்கன்னா 1/2 hour தான் வச்சுருந்தேன். பட் ஆனால் சூப்பராகவே அழகாகவே ஸ்டெயின் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பூ கட்டுறதுக்குலாம் வந்து அம்மாவும் அத்தையும் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூ வாங்கிட்டு வந்த பூலாம் வாங்கிட்டு வந்ததுக்கு எல்லாத்தையும் கட்டிட்டு அவங்க 2 பேர் தான் எனக்கு கட்டி கொடுத்துட்ருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்தனால தான் என்னால் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து முடிஞ்சிச்சு என்னோடய பூஜை எல்லாமே சொல்லுவேன். ஏன்னா தனியாக வந்துட்டு நான் பாப்பா வச்சுட்டு என்னால் பண்ணவே முடியாது. கொல்கட்டைக்கும் வந்துட்டு நான் கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கவே இல்லை. நான் சும்மா அங்கங்கே ரேண்டமாக தான் நான் எடுத்திருந்தேன். ஓகேவா. பருப்பு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை அரைச்சி செஞ்சுக்கலான்னு கோலம் போடலான்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டு காவி கொடுக்கலான்னு பார்த்தா காற்றுல வந்துட்டு ஃபேன் வச்சு காய வைக்கலான்னு சொல்லிட்டு காற்றுல பறந்துருச்சா. சரி ஓகே, அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சாயந்தரமாக வந்துட்டு அம்மனுக்கு வந்துட்டு நானே, எங்கள் அண்ணி, பாப்பா, எங்கள் அத்தை சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணி பாட்டெல்லாம் பாடி அப்படியே வந்துட்டு பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்டு தட்டு தாம்பூலத்திலலாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. எனக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு புனர்பூஜை பண்ணி அம்மனை வந்துட்டு அனுப்புறதுக்கு ஒரு மனசே இல்லாமல் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் வச்சு இந்த மாதிரி கலசம் வச்சு பண்ணேன். லாஸ்ட் 2 years வந்து ஃபோட்டோஸ் வச்சு பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோஸ் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.